ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரலட்சுமி விரதத்துக்கான ஸ்பெஷல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நல்ல சுவையான சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. இந்த லட்டு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இது நல்ல நம்மளுடைய வர மகாலட்சுமிக்கு நம்ம வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தில் நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சோம்னா ரொம்பவே நல்லது. ஈஸியாக இதை ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் ரெசிபி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி விரதத்துக்கு தான் ஸ்பெஷல் வீடியோ இது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கப்பில் நான் கரெக்டாக 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துகிட்ருக்கேன். ஒரு கப்பு இல்லைனா ஒரு கிளாஸ், உங்களுக்கு எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் அவசியம் இல்லை. இந்த கப்பு கரெக்டாக 150 கிராம், அது அளவு மட்டும் சொல்லிடுறேன். இந்த பருப்பு நல்லா கோபுரமாக எடுத்து நல்லா ஒரு 4 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கலாம். இப்போ இந்த கடலை பருப்பு கரெக்டாக நான் 3 ஹவர்ஸ் ஊற விட்டு நல்லா நல்லா ஒரு 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஊற விட்டு எடுத்திருக்கேன். இது ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா காத்தார வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஈரம் பூராவும் நல்லா போயிடும். நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா காத்தார விட்டு ஃபேன் காற்றுலையே காத்தார இது போல் ஒரு காட்டன் கிளாத்தில் ஃபேன் காற்றுல நல்லா காத்தார வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா காத்தாரி போச்சு. நல்லா கையில் ஒட்டாமல் எவ்வளோ நல்லா ஈரமே இல்லாத இருக்குது பாருங்கள். லைட்டாக ஈரம் இது போல் இருக்கணும். இப்போ இதை ஜாரில் மாற்றி தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா கொரப்பாக பல்ஸ் மோடில் வச்சு நம்ம நைஸாக கொஞ்சம் நைஸாகவும் கொஞ்சம் கொரப்பாகவும் அரைச்சி எடுத்துக்கணும். கண்டினியூவாக அரைக்கக்கூடாது. நல்லா மழை மாவு போல் வந்துடும். பல்ஸ் மோடில் வச்சு ஆன் ஆஃப் பண்ணி நல்லா பொறுமையாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 பாதியாக நான் அரைச்சி எடுக்க போகிறேன். முதல் பாதி இதில் போட்டிருக்கேன், இன்னொரு பாதி துணியிலே இருக்கு. இதில் இப்போ நம்ம எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் ஒரு 1/4 சிட்டிகை சால்ட் சேர்த்துப்போம் இல்லையா. இப்போ நான் அந்த அளவுக்கு தான் நான் எடுக்கிறேன். இதில் கொஞ்சமாக போதும். இப்போ இதை சேர்த்து நம்ம பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டாப் பண்ணி ஆன் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு முறை பல்ஸ் மோடில் வச்சோன்னே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. நல்லா பாதி மெசஞ்சிச்சு, பாதி மசியாமல் இருக்குது, அரைப்படாமல் இருக்குது. இன்னும் நம்ம பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சமாக நம்ம நல்லா இந்த முழு பருப்பாக இருக்கிறது நல்லா கொஞ்சம் அரைப்படணும். கொரப்பாக இருக்கணும், ஆனால் ரொம்ப மழைன்னு எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், 2வது முறை 3வது முறை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதாவது 1லேயே தான் வைக்கணும்னு இல்லை, 2ல் நம்ம தள்ளலாம். ஆனால் 1 செகண்ட் பல்ஸ் மோடில் நம்ம நிறுத்தி திரும்ப ஆன் பண்ணணும். இது போல் இருக்கணும் பாருங்கள் பருப்பு. ஒரு சில பருப்புகள் தான் பாதியாகவும் முழுசாகவும் இருக்கும். மற்றபடி எல்லா பருப்புமே நல்லா கொரப்பாக நமக்கு அரைப்பட்டுட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இதே திட்டத்துக்கு நம்ம இந்த பருப்பையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மீதி பாதி பருப்பையும் இதே போல் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, நல்லா கொரப்பாக. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தோம் இல்லையா, இதில் சால்ட்டு சேர்க்கலை. அதனால் இந்த பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கப்பில் தான் நான் கோபுரமாக 1 கப்பு கடலைப்பருப்பு அளந்து போட்டு அதை தான் நல்லா 3 மணி நேரம் ஊற விட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இது கரெக்டாக 150 கிராம் அளவுக்கு பிடிக்கும் கரெக்டாக பருப்பு. இப்போ இதில் நல்லா கோபுரமாக நமக்கு வர அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். தேங்காய் துருவலை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு டெசிகேட்டட் கோகனட்டாக நம்ம அதை ரெடி பண்ணணும். எப்படின்னா இது போல் இருக்குது பாருங்கள். இதோடைய ப்ரௌன் தோலை நீக்கிட்டு நம்ம நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பூ மாதிரி துருவி எடுத்துக்கணும், தூள் பண்ணி எடுத்துக்கணும். அதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வானலில் செவந்து வராத அளவுக்கு நல்லா உதிரியாக அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தன்மைலாம் நல்லா போகணும். கொஞ்சம் உதிரியாக வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். அதுதான் ட்ரை கோகனட், டெசிகேட்டட் கோகனட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடையில் நம்ம டக்குன்னு நம்ம ஒரு இது போல் ஸ்வீட் ரெசிபி செய்கிறோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருளையே நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய பொருளாக மாற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது ட்ரை கோகனட் சேர்த்து நம்ம ஸ்வீட்டை செய்யும்போது 2 or 3 டேஸ் நல்லா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இதை நல்லா இந்த கோகனட்டில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம ட்ரை கோகனட்டாக மாற்றி எடுத்துக்கிறோம். நம்ம கடலை பருப்பு எடுத்தோம், அதே போல் சர்க்கரை 1 கப்பு கோபுரமாக எடுத்துக்கணும். இதில் ஏலக்காய் ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய் சர்க்கரை வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யில் தாளித்து போடுறதுக்கு நல்லா நமக்கு முந்திரி திராட்சை, நெய் ஒரு
3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு தான் தேவைப்படும். அருமையான கடலை பருப்பில் செஞ்ச லட்டு நம்ம தேங்காவை நல்லா பீஸாக கட் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா அரை மூடி தேங்காவை இதை நல்லா நம்ம அதாவது வந்து நல்லா துருவல் போல் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பூ மாதிரி எவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு நம்ம உதிரியாக நல்லா வரக்கூடிய அளவுக்கு எடுத்துக்கணும். அதனால் நமக்கு ட்ரை கோகோனட், அதாவது டெசிகேட்டட் கோகோனட். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் துருவலில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ், அதோடைய ஈரம் ஃபுல்லாக வந்து மாய்ஸ்சரைசிங் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக போயிடணும், உதிரியாக வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் குறைவாக வச்சு நல்லா வந்து கிளறி விடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தேங்காய் துருவல் நல்லா வந்து ட்ரை கோகோனட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், இது போல் வந்து உதிரியாக வந்து நல்லா வந்து கொட்டணும். டெசிகேட்டட் கோகோனட் வந்து எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இந்த லட்டுக்கு தேவையான கடலை பருப்பில் செஞ்ச லட்டுக்கு தேவையான முந்திரி, திராட்சை இது ரெண்டுமே வந்து நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 7 ஏலக்காய் வந்து எடுத்துருக்கேன். சர்க்கரை வச்சு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பருப்பு வந்து எதில் அழுந்தமோ இதுலேயே கோபுரமாக 1 கப்பு கடலை பருப்பு போட்டோம் இல்லையா, அதுக்கு கரெக்டாக 1 கப்பு சர்க்கரை எடுத்துகிட்ருக்கேன் இதில். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் செய்யறதுக்கு நான்ஸ்டிக் வானல் அப்படி இல்லைன்னா அடிகனமான வானல் எடுத்துக்கோங்க. எப்படி ஒன்றாலும் நம்ம செய்யலாம், ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், அரைச்ச கடலை பருப்பை இதில் சேர்த்துட்டேன். எண்ணெயோ நெய்யோ எதுவுமே வந்து விடலை. இப்போ நல்லா இதை நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து உதிரியாக வரணும். நம்ம ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வந்து கிளறி விடலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் இது போல் வந்து ஒட்டும் போது நல்லா இது போல் நம்ம இந்த கரண்டிலேயே நல்லா வந்து இப்படி பண்ணோம்னா சுரண்டி விட்டோம்னா வந்துடும். மற்றபடி நம்ம நெய்லாம் எதுவுமே வந்து சேர்க்க வேணாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து பருப்பு ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் அதோடைய பச்சை வாசனை போகும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நெய்லாம் எதுவுமே சேர்க்காத எவ்வளோ நல்லா வந்து உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கிளறி விடலாம். இதுலேயே வந்து இப்போ வந்து பாதி அளவுக்கு பருப்பில் இருந்தால் அந்த ரா ஸ்மெல் வந்து போயிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம நெய் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா நமக்கு உதிரியாக வரும், அந்த பச்சை வாசனையே வராது. கடலை பருப்போட அந்த நேச்சுரலான வாசனை வந்து கம்மன்னு. இப்போ கரெக்டாக நான் 2 டீஸ்பூன் நல்லா கோபுரமாக வந்து நெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வந்து மீடியத்தில் வச்சு கலந்து விட்டுடலாம். கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டோடனே பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் நல்லா ஒட்டாமல் உதிரியாக வந்துடுச்சு. நம்ம கிளறி விடும்போது இப்படி நல்லா வந்து தேய்க்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து கரண்டியில் இப்படி தேய்ச்சி விட்டோம்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து உடஞ்சி நல்லா மாவு குக்காகி வரும் நமக்கு கடலை பருப்பு. பாருங்கள், பருப்பு நல்லா வந்து ஒரு 3/4 பாகம் அளவுக்கு நல்லா நமக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டெசிகேட்டட் கோகோனட் வந்து சேர்த்தாச்சு நம்ம ரெடி பண்ணதை. இப்போ இதை நல்லா வந்து இதோட சேர்த்து கிண்டி விடலாம். இந்த கடலை பருப்பு நம்ம அரைச்சி செய்யக்கூடிய இந்த லட்டானது ரொம்பவே அம்மனுக்கு நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மனுக்கு நெய்வேத்தியமாகவும் இதை வந்து செய்யலாம். ஆடி மாதம் இல்லை, வரலட்சுமி விரதத்துக்கு, அதே போல் நம்ம அடுத்து வரக்கூடிய லாஸ்ட்டாக நவராத்திரி இதுக்கெல்லாமும் வந்து இதை வந்து ஒரு சிறந்த நெய்வேத்தியமாக செய்யலாம். அம்மனுக்கு ரொம்பவே வந்து உகந்தது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா வந்து கலந்து விடலாம். தேங்காய் நல்லா இந்த பருப்போடு வந்து நல்லா மேஷ் ஆக நல்லா சாஃப்டாக வரும். ஸ்லாக்கில் நல்லா வந்து இப்படி தேய்ச்சி விடணும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பருப்பு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ கரெக்டாக 1.5 டீஸ்பூன் தான் நான் நெய் விட்டுருக்கேன். ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன், இப்போ ஒரு கரெக்டாக 1.5 டீஸ்பூன் நெய். மொத்தமே நமக்கு வந்து இப்போ ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் தான் வந்து நெய் வந்து செலவாயிருக்கு. இதுலேயே பாருங்கள் நமக்கு நல்லா வந்து கன்சிஸ்டன்சியாக வந்துடுச்சு. பருப்புலாம் நல்லா ரா ஸ்மெல் போயிட்டு நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. பருப்பும் தேங்காயும் கலந்து வாசனை ரொம்ப அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம ஏலக்காய் வந்து பொடி வந்து தூவிக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ நம்ம அளந்து வச்சுருக்கக்கூடிய சர்க்கரையை இதோடு போட்டுக்கலாம். இது போல் நல்லா உதிரியாக வரணும் பருப்பு. அப்போ தான் நமக்கு நல்லா வந்து வெந்து வந்ததுன்னு அர்த்தம். இது பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பருப்பு. நம்ம கையில் வந்து ஒட்டவே இல்லை பாருங்கள். இது போல் வரணும், திரிச்சா வந்து திரியணும் இது போல். அப்போ தான் பருப்பு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம அளந்து வச்சுருக்கக்கூடிய சர்க்கரை கோபுரமாக 1 கப்பு பருப்புக்கு கோபுரமாக 1 கப்பு சர்க்கரையை நம்ம இதோடு வந்து சேர்த்துக்கலாம்.
சக்கரை பாகு அது போல் எதுவுமே தேவையில்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். இது நம்ம கலந்து கொடுக்குற நேரம் தான். ஒரு 15 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கலந்து சேர்த்துனா எவ்வளோ சூப்பராக வந்து சக்கரை மெல்ட் ஆகி வந்துடுச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக லட்டு பதத்துக்கு. இப்போ இதில் கரெக்டாக 1 டீஸ்பூன் நெய் வந்து விட்டேன், ஃபுல்லாக 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நமக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்கு நல்லா கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது. சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கலாம். அதாவது டஸ்ட் இல்லாத வெல்லமாக இருந்தால் நம்ம தூள் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம். பாகு எடுத்து நம்ம வந்து சேர்க்குறா போல் இருந்ததுன்னா, அழுக்கு வெல்லமாக இருந்தால் நம்ம வந்து பாகு எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கலரணும், நல்லா சுருண்டு வர அளவுக்கு கலரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கருப்பட்டியாக இருந்தாலும் ஓகே, வெல்லமாக இருந்தாலும் ஓகே. டஸ்ட் இல்லாமல் இருந்தால் அப்படியே வந்து பவுட்ரு பண்ணி போட்டுருங்க. டஸ்ட் இருந்தால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டால் நமக்கு இது போல் முந்திரி திராட்சை நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் வறுத்து இதோட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்த சக்கரை ஃபுல்லாக கல்லுக்கெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து கரைஞ்சி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நேரம் வந்து எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. முந்திரி திராட்சை நல்லா வந்து செவக்கு விட்டு வறுத்து போட்டுட்டேன். இப்போ நல்லா வந்து ஒரு கலரி நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம வந்து லட்டு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லட்டு பூந்தியை நல்லா வந்து ஆற விட்டுட்டு ஃபேன் காற்றுல ஈஸியாக கைகளில் உள்ளங்கையில் நெய் தடவிக்கிட்டு நம்ம லட்டுகளாக ரெடி பண்ணிக்கலாம். பிள்ளையாருக்கு முதல் லட்டு பிடிச்சாச்சு. இதை நம்ம பூஜை ரூமில் வச்சிடலாம். லட்டு நம்ம பிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இப்போ வந்து ஆறிடுச்சு பாருங்கள், பாதி அளவுக்கு ஆறிடுச்சு. நல்லா ஆறினோடனே நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். நல்லா வந்து கைகளால் அடியில் இருக்கக்கூடிய பருப்பு மேலே இருக்கக்கூடிய பருப்பு எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டு பிசைஞ்சு விட்டுடலாம். பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம உருண்டை செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அருமையான கடலை பருப்பில் செஞ்சால் லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரையோட அளவும் வந்து மீடியமாக இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லா நம்ம பூந்தி லட்டு நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு செய்வோமோ அதை விட டேஸ்ட் அருமையாக இருக்குது. நெய்யும் கம்மியாக இருக்குது. ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. இந்த வரலட்சுமி விரதத்துக்கு நீங்களும் இது போல் லட்டு செஞ்சு வச்சு நெய்வேத்தியமாக செஞ்சு வர மகாலட்சுமியோடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய நல்ல ஒரு கீர்த்தியையும் பெறலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.